இதில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1ஓட 2வது பாகம். அது ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன். இதில் நான் லாங் வீடியோஸாக கொடுக்குறேன். அதோட 2வது பாகம் தான் இது. அதில் சக்கராஸ் பற்றி சொல்லியிருப்பேன். 7 சக்கராஸ், அது என்னென்ன பண்ணும், அதை ஆக்டிவேட் பண்ணால் அது நமக்கு என்ன பலன் அளிக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது சொன்னேன் இல்லையா. இது எப்படி அந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக முறையாக யோகா கற்றுக்கிட்டவங்களுக்கு மெடிடேஷன் அதில் உயிர் மந்திரம் ஒன்று கொடுப்பாங்க. என்னடா இவர் உயிர் மந்திரம்லாம் சொல்கிறாரு, நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். மெடிடேஷன், யோகா அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. அது ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது. அது எப்படின்னா, உயிர் மந்திரத்துக்கு பதிலாக கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு உயிர் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம். அந்த ஓம் மட்டும் நீங்கள் உங்கள் காதில் நான் உங்களுக்கு ஒலிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் நினைவூட்டிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுவே ஒரு உயிர் மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த உயிர் மந்திரம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தியானம் பண்ணோம். என்னோட தியானம்னா முறையாக உட்காரணுமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து சாமிக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு அப்படியெல்லாம் உட்காரணுமா, 2 காலையும் மடக்கி உட்காந்துட்டு பாதம் 2த்தையும் மேலே வச்சுட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணுமா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுத்த ஓம் அப்படின்ற ஒரு உயிர் மந்திரம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க, உங்களுக்கு ஓம் அப்படின்ற உயிர் மந்திரம் இப்போ கிடைச்சிருக்கு. இப்போது 7 சக்கராஸும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? அது எப்போல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்ட நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, எம்டிசி பஸ்ஸில், இல்லை ட்ரெயினில் போகிறீங்க வேலைக்காக, இல்லைங்களா? எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, எல்லாம் போவீங்க. அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு சீட்டு உட்காரத்துக்கு டைம் கிடைக்கும், இல்லை நின்றுட்டே போகிறதுக்கும் நிற்கிறதுக்கும் முடியாமல் இருக்கும் இல்லையா? நீங்கள் மைண்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு உயிர் மந்திரம் ஓம் அப்படின்ற உயிர் மந்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு, சரிங்களா? எப்படி மெடிடேஷனுக்குள்ளே போகிறது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது நான் சொன்னது மனசில் வச்சுக்கோங்க. எங்கே ஒன்றாலும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாங்க. 1 நிமிஷம் தாங்க இந்த சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு கண் அமைதியாக மூடிக்கோங்க. எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்தந்த நிலையில் அப்படியே மனசு ஒருமுகப்படுத்திட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. தியானம் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரியுது நீங்கள் கேட்குறீங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் நான் இது பெரிய விஷயம் சொல்லலை அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க, அதாவது உங்களுக்கு மனசு பிடிச்ச ஆப்ஜெக்ட் நினச்ச உடனே பளிச்சுன்னு உங்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்
ஓகேங்களா? தெய்வீகமான ஆப்ஜெக்டை பற்றி நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி, அப்புறம் வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றி வைப்போம் இல்லையா, அந்த விளக்கு எனக்கு திரி விளக்கு எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வீகமான ஒரு ஆப்ஜெக்டை ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கு இல்லையா, 2 கிடச்சிருக்கு. ஒன்று உயிர் மந்திரம் ஓம், இன்னொன்று வந்துட்டு ஆப்ஜெக்ட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி சூரிய ஒளி, சூரியன். இன்னொன்று நான் சொன்னது என்னென்னா, விளக்கேற்றி வீட்டில் விளக்கேற்றி வைக்கும்போது கிடைக்கிற அந்த விளக்கோட ஒளி, அதுதாங்க ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி உங்களுக்கு தெய்வீகமான ஒளி, தெய்வீகமான ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று அது இங்கே ஃபோர்ஹெட்டில் வர வச்சுக்கோங்க. அது எப்படி வர வச்சுக்கிறதுன்னா, ஜஸ்ட்டு கண்ணு மூடிட்டு, பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. பிகினிங்கில் தடை இருக்கும். என்னடா அவர் சொன்ன மாதிரி எனக்கு தியானம் பண்ண முடியலையே, ஒருமுகப்படுத்த முடியலையே, எதுவும் பயப்பட வேண்டாம், கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? இது வந்து போக 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 உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாமே வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் உங்களால் முடியுதோ கண்ணு மூடிட்டு அமைதியாக இருங்க. அது சக்கராஸ், 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா, அந்தந்த சக்கராஸில் 3 நிமிஷம் ஒவ்வொரு சக்கராஸ்லேயும் அந்த ஓம்ன்ற மந்திரத்தையும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஹெட்டில் ஃபஸ்ட்டு பதிஞ்சிக்கணும். அப்புறம் வந்து ஒவ்வொரு சக்கராஸ்லேயும் அதில் உட்கார வச்சுட்டு அந்த ஒளியை, அதாவது ஆப்ஜெக்டை உட்கார வச்சுட்டு அந்த உயிர் மந்திரத்தை மனசார சொல்லணும் 3 நிமிஷம். அதே மாதிரி 7 சக்கராஸ்லேயும் உட்கார வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த 7 சக்கரம்ஸ் என்னென்னன்றது பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன். அது ஞாபகம் இல்லைன்னா அது பாருங்கள், பார்த்துட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால நிறைய உங்களுக்கு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். எல்லாமே வந்து கைகூடி வர மாதிரி ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை டெஃபினட்டாக கிடைக்கும். அதனால் இது நான் சொன்னபடி ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால என்ன நமக்கு பலன் இருக்குது அப்படின்னா, நமக்குள்ளே வந்துட்டு ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு ஞானம் வந்துடும் கண்டிப்பாக. அந்த கடவுள்ன்ற ஞானம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணுறப்போ, எதுக்கு நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்ம மூச்சு ரெக்கக்னைஸ் பண்ணணும். எங்கெல்லாம் போகுது, எப்படிலாம் போகுது அப்படின்றது, அதுதான் சொல்கிறேன். அந்த ஞானம் தான் வந்து கடவுள். அதை உணர்வீங்க. அது எப்படி உணர்வீங்கன்னா, நாட்கள் போக 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 அதை அப்படியே நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அது போகும்போது, அதை தியானம் பண்ணும்போது தடைகள் நிறைய வரும். அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் வா, நீயோ வா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு முகப்படுத்திட்டிங்கனாக்கா எல்லா சக்கரத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் சொன்ன முறைப்படி பண்ணிவிட்டு, ஓகேங்களா? அந்த மூச்சை கண்டுபிடிக்கணும், எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் அந்தந்த சக்கராஸ்க்கு இடையே இருக்கிற எல்லா ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்தந்த சக்கராஸுக்கு நியர்பை எல்லாமே க்யூர் பண்ணிக்கலாம். நல்ல நம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள். அதனால் நான் சொன்னதை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உறுதியாக இருங்க, தைரியமாக இருங்க. எல்லாமே நல்லா